திமுகவோட ஓட்டுக்கள தாவேகா பிரிக்க போறதுன்னா, அதோட லாபம் வந்து கொஞ்சமாவது என்டிஏக்கு வராதா? வராது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது தாவேகா பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் ஆரம்ப காலகட்டத்துல நாத்தாகா ஓட்டுகள் தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் விக்டிமா இருந்திருக்க போறது. அதனாலதான் சீமான் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டகால மீட்டிங் முடிஞ்ச உடனே கண்ணாபின்னான்னு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம ஓட் பேஸ் தான் அங்க கலைய போறது அப்படின்னு. அதுதான் நடக்க போறது. அவர் போன தடவை 8 வாங்கினார், இந்த தடவை 8 எல்லாம் வாங்க முடியாது சட்டமன்ற தேர்தலில். பட் அவருடைய இருக்கிற ஒரு 5-6% அப்படின்றதுல வந்து நிறைய சேதாரம் ஏற்பட போகின்றது. அது தாவேகா பக்கம் போக போகிறது. அடுத்தது வந்து விசிகாவுடைய வாக்குகள். இதை வந்து திருமாவே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி போறவங்க எல்லாம் கொள்கை புரிதல் இல்லாத பதர்கள் அப்படின்னு பதறிங்க சொல்லிட்டாரு அவரு. நாத்தாகா வாக்குகள் வந்து திமுகவுக்கு எந்த டேமேஜும் கிடையாது, அங்கேருந்து அங்க போகுது, அவ்வளவுதான். வேற விசிகா வாக்குகள் அப்படின்றது வந்து திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்குகள். சார் விசிகாவுக்கு என்ன சார் ஓட்டு இருக்கும், என்ன சார் மானிமா இல்ல சரி மக்கள் நல கூட்டணி அதுல இருந்து எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, அங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்கன்றது இஷ்யூ கிடையாது. அங்க எனி கிவன் டே ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ்ல இருந்தாருன்னு சொன்னா திருமா அவர்களால ஒரு 8-12% ஓட்டை ஸ்விங் பண்ண முடியும். அதுதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம். ஆனா யானைக்கு தன் பலம் தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் பலத்துக்கு ஏத்த மாதிரி வந்து அவரு சீட்டு வாங்கறது இல்லை, அது வேற விஷயம். அப்போ அதுல கணிசமான வாக்குகள் அது வந்து தாவேகா பக்கம் போகும். இப்போ அடுத்தது இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் பதிவாகிற வாக்குகள்ல 35% நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க தான் வந்து வெற்றி தோல்வி அப்படின்றதை தீர்மானிக்கின்றார்கள். மீதி ரெஜிஸ்டர் பதிவாகின்ற 65% வாக்குகள் வந்து கட்சி வாக்குகள். அதை வந்து தலையிட இருந்தாலும் அவங்களால வேற பக்கம் எடுக்க முடியாது.